ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 17,200 இந்த வீடியோ நான் எடுக்கும்போது முன்னாடி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது சடனாக 15,000லேருந்து 17,200 ஒரு நல்ல ஜம்ப். ஒரு 2,200 பேர் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவோட இன்டென்ஷன் என்னென்னா கரண்ட் மார்க்கெட் ஸ்டேட்டஸ், அதாவது இண்டெக்ஸ் நிஃப்டிங்கிறது தான் ஓவரால் மார்க்கெட்டோட ரிஃப்ளெக்ஷன். அதை நம்ம ஏற்கனவே என்னென்ன சொல்லியிருந்தேன், அது சொன்னது நடந்திருக்கா, இப்போ அடுத்து நிஃப்டியோட பொசிஷன்ங்கிறது எப்படி இருக்கும், நம்ம இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமா அப்படிங்கிறதெல்லாம் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் பார்ப்போம். நிஜமாவே சின்ன இன்ட்ரோ தான், ஜஸ்ட் 2 minutes அவ்வளோதான். ஹாய், ஐ எம் ஆக்டர் ராம்நாத். 1997 மணிரத்னம் சாரோட இருவர் அப்படிங்கிற படத்தில் ஆக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகி, அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விகடன் ஆனந்த பவன் 1998 ஆரம்பிச்சது. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நாதஸ்வரம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் தான் எனக்கு ரொம்ப பெரிய ரீச் கிடைச்சிது. அப்புறம் தெய்வ மகள், அந்த மாதிரி நிறையா. ஸோ தேங்க்யூ திருமுருகன். அண்ட் வாய்ஸ் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வெப் சீரியஸுக்கு ஹிந்தி, தமிழ் இதுக்கெல்லாம் வாய்ஸ் மட்டும் கொடுக்கறது. அப்போ இப்போ ரீசெண்டாக உப்பு புளி காரம் அப்படின்னு ஹாட் ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதில் ஒரு டைரக்டர் ரோலில் நடிச்சிட்டு இருக்கேன். விகடனோட ப்ரொடக்ஷன் அது. ஸோ விகடனுக்கும் எனக்குமான பயணம்ங்கிறது 20 வருஷம், 6வது ப்ராஜெக்ட் எனக்கு அது. ஸோ இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட் அது போயிட்டு இருக்கு. படங்கள் இருக்கு, அது இப்போ இன்னும் ரிலீஸ் ஆகும்போது அதை பற்றி சொல்கிறேன். அது இப்போ ரீசெண்டாக நான் பண்ணி வெளியில் வந்து ரீச் ஆனது எல்லாருக்கும் வாரிசு அப்படின்னு தளபதி விஜய் நடிச்சார்ல, அதில் அந்த போர்டு மீட்டிங் சீனில் வார்த்தை கம்மிங் அந்த சீனில் ஆடின 3 பேரில் நானும் ஒருத்தேன். ஸோ ஆக்டராக ஒரு இன்ட்ரொடக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுதான் எனக்கு மெயின் ப்ரொஃபஷனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சினிமாங்கிறது எனக்கு பேஷன். 30 வருஷமாக இருக்கேன். அதாவது 30 வருஷம் மேலே ஆச்சு. 1988லேருந்து மதுரையில் டிஸ்ட்ரிபியூஷன், ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஆரம்பித்து அது ஒன்லி ஃபுல் டைம் நடிகனாக மட்டும்தான் இருக்கேன். என்னை நடிகன் ஆக்குனதுக்கு சுஹாசினி மணிரத்னம் அவர்களுக்கு தான் என்னுடைய நன்றி. அசிஸ்டண்டாக இருந்தவங்களே இல்லை, ஆக்டர் ஸ்ரீராம் நீ ஆக்ட் பண்ணு அப்படின்னு என்னை இழுத்து விட்டு நடிகனா இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் ஹாசினி அக்கா தான். தேங்க்யூ அக்கான்னு சொன்னால் கொன்றுவேமாக யூடியூப்லேயே சொல்லிட்டேன், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போது அது மட்டும்தான் அப்படின்னா அது பேஷன். என்னோட ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது யூஸ்டு கார், அதாவது காரில் 4 வீலர் யூஸ்டு கார் எல்லாம் பையிங் செல்லிங். அதுவும் கிட்டத்தட்ட 28 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சொந்தமாக ஆஃபீஸ் இருக்குது, போரூரில் தான் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ என்னை யார் நேரில் மீட் பண்ணணும் ஆசைப்பட்டாலும் சென்னைக்கு வந்தீங்கன்னா, நம்ம கார் பையிங் செல்லிங்னால அலையிற பிஸ்னஸ் தான், ஒரு இடத்துல உட்கார பிஸ்னஸ் கிடையாது இது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், யாராவது மீட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடி சொன்னீங்கன்னா தான் நான் ஆஃபீஸில் அந்த டயத்தில் இருப்பேன். ஓகே, இப்போ இன்ட்ரோ முடிஞ்சு போச்சு. இப்போது நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஒரு கவுண்டர். ஓகே, ஏன்னா இது வந்து ஏன் கஷ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு 50 ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதோட ஏற்ற இறக்கம் தான் இங்கே நிஃப்டியில் பாயிண்ட்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா நிஃப்டிக்குன்னு தனியாக ஒரு கேரக்டர் கிடையாது. இது வந்து மார்க்கெட்டோடைய ரிஃப்ளெக்ஷன். இது அதாவது நம்ம ஓவரால் மார்க்கெட்டோட இண்டெக்ஸு, அதாவது இந்தியன் எக்கானமியோட ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியன் எக்கானமின்னு வந்துட்டா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே ரிஃப்ளெக்ஷன். ஆனால் என்எஸ்சிங்கிறது நிஃப்டி 50 நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 50 ஸ்டாக்கோட ரிஃப்ளெக்ஷனும் இங்கே இருக்கும். எப்போ ஏறும், எது ஏறும் தெரியாது. அதனால தான் அதை இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, அடுத்து என்ன போகுதுன்னு தெரிஞ்சால் ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கும்ன்ற ஒரு கிளான்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நிஃப்டி, வாரத்துக்கு ஒரு தடவையோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ நிஃப்டி ரிவ்யூ அப்படின்னு போடுறோம். இன்னைக்கு சனிக்கிழமை. ஏற்கனவே இது வரைக்கும் சொன்ன ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் போடுறேன், நான் சொன்னது நடந்திருக்கா எக்ஸாக்டா அப்படின்ட்டு. ஸோ இனிமே எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே, அந்த சேனல் உடைச்சு மேலே போயிட்டு கரெக்டாக ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரும்போது தான் சொன்னேன் 23,500 இதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிடும் அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து ஏறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே சேனல் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் மேலே போய் ஹைல க்ளோஸ் வச்சிருக்கு. இதுதான் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ அடுத்து இமீடியட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னாக்க, இப்போ இந்த கிரீன் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது 24,200லேருந்து 100 அந்த ஜோன். ஓகே, அங்கே அது இப்போ சப்போர்ட்டா இருக்கும். இது உடையாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, மேலதான் போகும். இப்போ 7ஆம் தேதி சார்ட் வீடியோல காட்டியிருந்தது இந்த இடம் தான்.
ஓகேயா? இப்போ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட்டை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத ஒரு ரீப்ளே பார்த்துருவோமா? 4 நாள் நேத்தி வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது? டக்குன்னு அந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணிடுத்து. இப்போ அதை லோ 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, கரெக்டாக அங்கே வந்தோடனே பையிங் வந்திருக்கா. இந்த கோடு நம்ம ஏற்கனவே 7ஆம் தேதி போட்டு வச்சது. என்ன சொல்லியிருந்தேன்? 24,200லேருந்து 100 அந்த ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் இங்கே வரைஞ்சி வச்சிருக்கேன். கரெக்டாக இந்த இடத்துல விக்கு தெரியுதா? இங்கே வரைக்கும் வந்தோன்னே ஹெவியாக பையிங் வந்துருச்சு. ஏன்? இப்போ பிரைஸ் அனாலிசிஸ் ஒழுங்கா படிச்ச எல்லாருக்குமே மார்க்கெட் அந்த இடத்துல வந்தால் டிஐஎஸ் பையிங் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் இந்த இடத்துல இவ்வளோ ஹெவி பையிங் வந்திருக்கு. அப்போ இப்போ 24,100 அப்படிங்கிற சப்போர்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ கரண்டா நிஃப்டியில் இது வெள்ளிக்கிழமை, அதாவது 13 டிசம்பர் அன்னைக்கு ஃபார்ம் ஆன கேண்டில் இது. ஓகேயா? இப்போ இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னா, இதுக்கு பேர் புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லுவோம். புரியலைன்னா பிரச்சனையே இல்லை. இது ஒரு நல்ல சகுனம். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. என்ன அப்படின்னா, இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர். ஏற்கனவே நான் அந்த ஃபர்ஸ்ட் 1 மாதம் முன்னாடி தீபாவளி வீடியோவில் என்ன போட்டிருந்தேன்? இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது உடஞ்சதுனால் கண்டிப்பாக கீழே நல்லாவே கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ 23,500 வர்றதுக்கெல்லாம் முன்னாடி. அந்த வீடியோ ரீகேப் போட்டு உங்களுக்கு கடுப்பேற்ற வேணாம். சொல்லியிருக்கேன், சொன்ன நம்புங்க. இல்லை வீடியோ சேனலில் போய் ஒன்றா தேடி பாருங்க, இருக்கு அதுவும். ஓகே, இப்போ அதை விட்டுருவோம், அது நடந்து முடிஞ்சு போச்சு, அதுக்கு தேவையில்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, பேட்டர்ன் அதே மாதிரி இது ஹெட் அண்ட் ஷோல்டர், ஆனால் இது தலைகீழ வந்திருக்கு. இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் இது. இது எங்க உடைக்கும்னா மேலே உடைச்சாதான் இதுக்கு வேலிடிட்டி, அது கீழே உடைக்கணும். அப்படிங்கும்போது இதோட நெக்லைன் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னாக்க 25,000லேருந்து 25,100க்குள்ள தான் இதோட நெக்லைன் இருக்கு. ஆனால் ஏற்கனவே பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம்? 25,200 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதுதான் அந்த சிவப்பு லைன் போட்டிருக்கோமா? ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மேஜரா பிரேக் அவுட் ஆகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு ஹெவி ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஆனால் இப்போதைக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை கன்ஃபார்ம் பண்ணி விட்டது. ஸோ இப்போதைக்கு டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நான் இதைத்தான் 1.5 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்லா இறங்கும் போதெல்லாம் வாங்குங்கோ, இதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சேனல் ஆரம்பிச்சேன்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதனால் சொல்லுவது கருத்து என்னவென்றால், நிஃப்டி ஓவரால் இண்டெக்ஸ் என்பது சிறப்பான நிலையில் தான் இருக்கிறது. பயப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நல்ல நிறுவனங்களா பார்த்து கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கருத்து.